வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையிலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு விலக்கு அளிக்க டிஜிபி அலுவலகத்தில் மனு பத்திரிகையாளர்கள் விரைந்து செய்தி சேகரிக்கவும், கேமரா உள்ளிட்ட ஒளிப்பதிவு கருவிகளை பாதுகாப்பாக வாகனத்தில் கொண்டு செல்லவும், தங்களை அடையாளப்படுத்தும் வகையிலும் செய்தியாளர்கள் தங்கள் வாகனங்களில் பிரஸ், மீடியா, வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையிலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு விலக்கு அளிக்க டிஜிபி அலுவலகத்தில் மனு பத்திரிகையாளர்கள் விரைந்து செய்தி சேகரிக்கவும், கேமரா உள்ளிட்ட ஒளிப்பதிவு கருவிகளை பாதுகாப்பாக வாகனத்தில் கொண்டு செல்லவும், தங்களை அடையாளப்படுத்தும் வகையிலும் செய்தியாளர்கள் தங்கள் வாகனங்களில் பிரஸ், மீடியா என ஸ்டிக்கர் ஒட்டுக்கொள்வது வழக்கம். இந்நிலையில் போலீஸ், பிரஸ், வழக்கறிஞர் மருத்துவர், தலைமை செயலகம் என வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் போலீஸ், பிரஸ், வழக்கறிஞர் மருத்துவர், தலைமை செயலகம் என்று வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு சிலர் சமூக விரோத குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை முறையாக வாகன பரிசோதனை செய்து இதை தடுக்க முடியும். அதை விடுத்து பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையில் இருந்து பத்திரிகையாளர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என அனைத்து சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். டிஜிபியை சந்திக்க நேரம் வழங்காத நிலையில் டிஐஜி செந்தில்குமார் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். 30ஆம் தேதி நாங்கள் டிஜிபி அலுவலகம் ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாம் இங்கே வந்துருந்தோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களும் பத்திரிகை கண்களும் வந்திருக்கோம். முக்கியமாக என்னன்னா, இந்த சமீபத்தில் இந்த போலீஸ் அறிக்கையில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, பத்திரிகையாளர்களை அடையாளப்படுத்தப்பட்ட ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வந்துருக்குது. அதை நாங்கள் மறுத்து அது தேவையற்ற அறிக்கைங்கிறதுக்காக அதை மறுப்பு தெரிவித்து ஒரு மனு கொடுத்து டிஜிபி அலுவலகம் வந்துருக்கோம். எங்களுடைய மனு டிஜிபி அவர்கள் நேரடியாக வாங்கலை, அவருடைய அடிஷனல் தான் வாங்கியிருக்கிறாரு. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் எங்கள் கல்விக்கு அவர் ஏன் விரும்பலன்னு தெரியவில்லை. இது எப்படி இருக்குன்னா, ஜனநாயக படுகொலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பத்திரிகையாளருக்கு உண்மையே தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொள்வது தான். அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்னு நாங்கள் கருதுகிறோம். பத்திரிகையாளர் மட்டுமல்ல, அதாவது வக்கீல்களும் ஒட்டக்கூடாதுங்கிறாங்க. அதே சமயம் மருத்துவர்களும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மருத்துவரோ இல்லை பத்திரிகையாளர் போகும்போது எங்களை அடையாளப்படுத்தப்பட்டாதான் நாங்கள் அந்த இடத்துக்கு வேகமாக போக முடியுது. எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது ஒரு யதார்த்தம். போலீஸ் துறை ஏன் இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது அதுக்கு இன்னும் தெரியவில்லை. அவங்க போலீஸ் துறை ஒரு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு பத்திரிகையாளர் செயல்பாடு இருக்குங்கிறது ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு. வரக்கூடிய வாகனங்களை பரிசோதிக்கலாம், அவங்க அடையாள அட்டையை பரிசோதிக்கலாம். அந்த அமைப்போ பத்திரிகையாளரும் சரியான இடத்துல தான் இருக்கிறாங்களா ஆய்வு செய்யலாம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லாம இந்த மாதிரி பொதுவா எல்லா ஸ்டிக்கரை எடுக்கணும்னு சொல்றது எந்த விஷயத்திலையும் இது ஒரு நியாயமற்ற செயல். ஏன்னா இது வேறு கோணத்துல பார்த்தா அரசியல்வாதியை பொது கட்டிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறாங்க. அவங்கெல்லாம் அதை எடுக்கிறதுனா இருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. எல்லா அரசியல்வாதியும் அவங்கவுங்க கார்லையும் பைக்கையும் அவங்களுடைய தலைவர்கள் போட்டாலையும் ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு தான் போயிருக்காங்க அடையாளப்படுத்தி. அதையும் எடுக்க சொல்லுங்க. பொதுவான ஒரு பத்திரிகையாளர்களை மட்டும் அரசு ஏன் திரும்ப இந்த மாதிரி நசுக்கிறாங்கிறது புரியவில்லை. இது ஜனநாயக படுகொலைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இதுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகை சங்கங்களும் பத்திரிகையாளரும் இந்த சங்கத்துக்கு டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறோம். நாங்கள் இதை முதல்ல ஜனநாயக உரிமையோட தான் இதை கேட்கிறோம். எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு இது மறுக்கப்படும் காலகட்டத்தில் இதை அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டமாக இதை இறங்க வேண்டிய சூழ்நிலை எடுக்கப்படும். ஒரு சட்டப்படி நாங்கள் போராட்டத்தை நடத்தி எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று இந்த இடத்தில் பதிவிடுகிறேன்.